ஓகே. ஸோ நம்ம வந்து ஊப்ஸ் பத்தி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் போர்ஷன நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருந்தோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொன்ன குறிக்கும். என்கேப்சுலேஷன் என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவ ஆர் ஸ்பெசிஃபிக் செக்ஷன ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அத வச்சு நம்ம கெட்டர் அண்ட் செட்டர் போர்ஷனையும் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு வேல்யூவ ஹைட் பண்ணி அத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த போர்ஷன் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ பிரைவேட்ல இருக்கும். அத கெட் அண்ட் செட் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் எதுவா இருக்கும்னா, அது வந்து பப்ளிக்ல இருக்கும். ஸோ இதன் வழியா நம்மளால இந்த ஒரு வேல்யூவ கெட் அண்ட் செட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வேல்யூ ஒன்லி அண்டர் திஸ் கிளாஸ் உள்ள மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம இது பயன்படுத்துறனால இந்த வேல்யூவ நம்ம என்னன்னு வெளிய பார்க்க முடியும். பட் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக என்கேப்சுலேட் பண்றதுக்காக ஒரு இதை கேப்சூல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? அதே போல் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ஷனில் ரெண்டெண்ணம் இருக்குது. ரெண்டு வகையாக அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா சில அன்வான்டான டேட்டா ஆர் ப்ராசஸை ஹைட் பண்ணுறதுக்காக அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை ரெண்டு வகையாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒன்று பை த கீவேர்ட் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட், பை த கீவேர்ட் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் வச்சு பண்ண முடியும். இன்னொரு வகை என்ன அப்படின்னா நம்மளால இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை பயன்படுத்தியும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறப்ப நம்ம இன்னொரு கிளாஸை எக்ஸ்டேண்ட் பண்ணுவோம். ஆனால் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்துகிறப்ப நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த இம்ப்ளிமெண்ட் இங்கே இருக்கு. ஓகேவா? இன்னும் இருக்கு அந்த இம்ப்ளிமெண்ட். இதை பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்படி தான் இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்படி தான் நம்ம சில ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபைனா? ஓகே. ஸோ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முக்கியமான டாபிக் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, வேரியன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் உடைய நார்மலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, எந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ்ன்னு வச்சு அந்த டேட்டாவை நம்ம பர்ஃபெக்டாக ஓவர் ரைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொசிஷனை தான் நம்ம மெயினாக இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓவர் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் மெத்தட்ஸ் நிறைய இடத்துல கால் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து ஓவர் ரைட் ஆகும். ஓகே. பேரண்ட் இருந்து சைல்டுக்கும், சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கும் ஓவர் ரைட் ஆகும். அந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிளாஸை பொறுத்து அந்த வே ஆஃப் அவுட்புட் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் ஓவர் ரைடுன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். அதை பற்றி எல்லாம் கிளியராக பார்ப்போம். இதை நம்ம மெயினாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளோட பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு எடுத்தாலே அதோடைய முக்கியமான போர்ஷன்ஸ் அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் அதாவது சூப்பர் கிளாஸை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் த ஓவர் ரைட் அப்படிங்கிற இது நம்ம இதை மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஓவர் ரைட் ஆகக்கூடிய போர்ஷன் அப்படிங்கிறது. ஸோ சம் பிளேசஸில் ஓவர் ரைடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபைனலை யூஸ் பண்ணுறோம். இந்த பிளேஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் மெத்தட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஓவர் ரைடிங். ஓகேவா? ஸோ அந்த போர்ஷனுக்காக நம்ம இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணு தான் முக்கியமான பார்ட்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பேசிக்கான இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள். அதுக்கு பிறகு அதோட சப்டொமைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். இந்த கிளாஸோட நேம் வந்து அனிமல். இதை தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை பேரண்ட் கிளாஸாக நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் இது இப்போதைக்கு பார்த்துக்கோங்க ஒரு ஜஸ்ட் நார்மல் கிளாஸ். இதுக்கு உள்ள நான் வந்து ஒரு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தடோட நேம் வந்து ஈட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு உள்ள நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு system.println போட போகிறேன்.
சிஸ்டம் டாட் பிரிண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் சிம்பிளாக ஈட்டிங். ஸோ ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? அது எங்கேருந்து வந்திருக்கு? அது ஒரு சூப்பர் கிளாஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்னொரு ஒரு கிளாஸ் உருவாக்கி அதோட நேமை டாகுன்னு வச்சு இதை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எதுக்கு? அனிமல் அப்படிங்கிற மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கிளாஸோட நேமுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலியமா இது வந்து பேரண்ட் கிளாஸாக மாறுது, இது வந்து சைல்டு கிளாஸாக மாறுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒரு கிளாஸுக்கு நம்ம சில ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ இங்கே நான் வந்து இன்னொரு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அதோட நேம் வந்து பார்க். ஓகேவா? இப்போ நாய்னா குலைக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஸ்டோரிக்காக நான் இதை போடுறேன். இதுக்கு நான் வந்து திருப்பியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நாய் கொடுக்கும்ல, ஊஃப் ஊஃப்னு. ஸோ அந்த போர்ஷனுக்காக இதை எப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பிறகு தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு போர்ஷன் வரப்போகுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெத்தடை நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, பேரண்ட் கிளாஸில் ஈட் அப்படிங்கிறது இருக்குது. அதை நான் இங்கே உருவாக்க போகிறேன். ஓகே. ஆனால் அது பார்த்துக்கோங்க, வாய்ட் ஈட் உருவாக்குறேன். இப்போ இதுக்கு உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர் ஈட்டுன்னு மென்ஷன் பண்ணிடுறேன். சூப்பர் டாட் ஈட். ஏன்னா இது எங்கேருந்து வருது? சூப்பர் கிளாஸ்லேருந்து வருது. அதனால் இப்போ இங்கே நான் அதை வந்து நார்மலாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? பிரிண்டெல்லன் இங்கே வந்து என்ன பிரிண்ட் ஆகணும்? டாக் வந்து ஈட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ டாக் ஃபுட்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ டாக் ஃபுட்டுன்னு நான் இங்கே வச்சுருக்கிறேன். அண்ட் ஓகே. ஸோ இது இப்போ பக்காவாக இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். நல்லா பாருங்கள், சூப்பர் யூஸ் பண்ணிட்டோம், ஓவர் ரைட் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஓவர் ரைட் போடணும்ல, எந்த இடத்துல போடணும்னு பாருங்கள். இங்கே தான் இந்த கிளாஸ் முடியுது. ஸோ இந்த கிளாஸ் முடிகிற இடம் இது. இதுக்குள்ளே இந்த கிளாஸுக்குன்னு மட்டுமே உரிய பார்க் அப்படிங்கிற போர்ஷன் இருக்குது. ஆனால் ஈட் அப்படிங்கிற போர்ஷனை நம்ம இங்கே இருந்து கால் எடுக்கிறோம். ஸோ அதனால் இது என்ன பண்ணப்படும்? இது வந்து ஓவர் ரைட். இந்த போர்ஷன் தான் ஓவர் ரைடுன்னு மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம என்னன்னு போடுறோம்? ஓவர் ரைடுன்னு போடுறோம். ஓவர் ரைடுன்னு போட்டாச்சா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணப்படுது. இப்போ இந்த கோடு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ என்ன நடக்கும்? இதுதான் பேசிக்கான இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸை கால் பண்ணி நம்ம பார்க்குன்னு கூப்பிடுறப்ப இது ஒர்க் ஆகும். இந்த கிளாஸை கால் பண்ணி ஈட்டுன்னு கொடுக்குறப்ப இது ஒர்க் ஆகும். நம்ம இந்த கிளாஸை கால் பண்ணாமல் ஜஸ்ட் ஈட் அனிமல் ஈட்னு கொடுத்தோம், நம்ம இந்த போர்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? இது ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு பிறகு இன்னும் டீட்டெயில்டாக இதில் இருக்கக்கூடிய சப் கண்டென்ட்டை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ்க்கு உள்ளேயே நமக்கு நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ்குள்ளே இன்னும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்,
சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு பிறகு நமக்கு இருக்கிறது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். எல்லாமே வேற வேற மல்டி லெவல், மல்டிபிள் அப்படிலாம் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துறது மல்டி லெவல். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. அதுக்கு பிறகு நமக்கு இருக்கிறது ஹைராரிக்கி இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு பிறகு இருக்குது மல்டி இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் வேற, மல்டி வேற. அதை நம்ம எப்பவும் மனசுல வச்சிருக்கணும். மல்டி இது வந்து மல்டிபிள். ஓகேவா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது நமக்கு இருக்கிறது வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கனாலையும் ஜாவாவுடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் வந்து இந்த மல்டிபிள் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அலோவ் பண்ணாது. ஓகே. ஸோ இது ஜாவானால இது பாசிபிள் கிடையாது. மல்டிபிளும் பாசிபிள் கிடையாது, ஹைப்ரிடும் பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே பாசிபிள் ஆக்குனது யாருன்னா அவரோட பேர் தான் இன்டர்ஃபேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ் இங்கே எங்கேயோ யூஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? ஸோ என்ன பார்த்தீங்களா, இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அந்த ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஜாவாலையும் மல்டிபிள் அண்ட் ஹைப்ரிட் பண்ண முடியும். ஓகே. நார்மலான கிளாஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வச்சு நம்மளால் அதை உருவாக்க முடியாது. ஓகேவா? அது அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள்னா என்ன, மல்டி லெவல்னா என்ன, ஹைராரிக்கல் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? ஸோ சிங்கிளில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அனிமல்ங்கிறத உருவாக்குறேன். ஓகேவா? உருவாக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து வாய்ட் ஈட்டுன்னு நான் போட்டிருக்கேன். ஓகே. வாய்ட் ஈட் இதுக்குள்ளே சம் கண்டென்ட் இருக்குது, இதுக்குள்ளேயும் கண்டென்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஓகே, போட்டுட்டேன். ஸோ இப்போ இங்கே வாய்ட் ஈட் இங்கே போட்டுட்டு பார் போட்டுட்டு ஈட் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்க்குன்னு போட்டால் அது இதுக்குள்ள கண்டென்ட். இது வாய்ட் ஈட்டுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா அது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஆக்சுவலாக நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஃபைன் தானே? ஸோ இப்போ வந்து நமக்கு சிங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ சிங்கிள்னா ஜஸ்ட் ஒன் லேயர் அப்படிங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பேரண்ட்னு வச்சுப்போமே. பேரண்ட் அப்படின்னா இது ஒரு லேயரா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டும் இதுக்கு கூட கனெக்ட் ஆகி இங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே மெயினாட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஜஸ்ட் ஒரு லேயர் இருக்குது, அதனால தான். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி பார்க்கணுன்னா இப்போ பி இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஜஸ்ட் டைரக்ட் கனெக்ஷன். இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும்னா அதே மாதிரி கிளாஸ் அனிமல். ஓகேவா? அனிமல் போட்டாச்சா? ஓகே. அதே போல் இன்னொரு கிளாஸ், அது வந்து டாக். ஓகேவா? ஸோ இது வந்து மல்டி லெவல். ஓகே. மல்டி லெவல் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்கு, இதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க இன்னொன்று கிளாஸ் பப்பி எக்ஸ்டென்ஸ் டாக். என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது மெயின் பேரண்ட்டு. இந்த பேரண்ட் இங்கே கனெக்ட் ஆகி இங்கே ஒன்று வந்து உருவாகிருக்கு. அண்ட் இது ஒரு சைல்டு, இதுவே ஒரு சைல்டு தான் இதுக்கு. பட் இருந்தாலும் இப்போ இந்த பப்பிங்கிறது
அகெயின் டாக்லேருந்து உருவாகி இங்கே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணலாம்? ஏ, பி, சி இப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது வந்து மல்டி லெவல்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு பிறகு நம்ம என்ன இன்னும் அடுத்து ஹைராரிக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். ஹைராரிக்கி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கிளாஸ் அனிமல். ஓகேவா? அதே போல் கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஓகே, அடுத்து திருப்பியும் கிளாஸ். இப்போ டாக் பதிலாக நான் கேட். இது எக்ஸ்டென்ஸ் அகெயின் அனிமல். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது ஏனா, இது பி, இது சி. ஏன்னா இந்த அனிமல் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. கரெக்டா? இந்த இதுக்கு கனெக்ஷன் கிடையாது, இதுக்கு இதுக்கும் தான் கனெக்ஷன். ஓகேவா? அதுதான் ஹைராரிக்கின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிப்பிள். ஓகேவா? இப்போ மல்டிப்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் வர்றப்ப நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, ஏ டு பி இது சிங்கிள், ஏ டு பி, பி டு சி இது வந்து என்னது? இது மல்டி லெவல். கரெக்டா? அதுக்கு பிறகு இது ஹைராரிக்கி. ஏ அப்படிங்கிறத ரெண்டு டிவைட் பண்ணுறோம். ஆனால் இந்த பிளேஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இந்த ரெண்டுத்தையுமே சி எடுக்கணும் அப்படின்னா அதுதான் என்னது? மல்டிபிள். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் ஏ. ஓகேவா? இங்கே void show ஏ. ஓகே, அடுத்தது அகெயின் ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸை நான் போடுறது கிளாஸ்ன்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகேவா? அதை நம்ம வந்து கிளாஸ்ன்னு போடாமல் இன்டர்ஃபேஸ்ன்னு போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஏயையும் பியையும் சி கூட நான் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்? ஏன்னா நம்மளோட மோட்டோ என்னது? சி கூட இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ சி கூட எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னா, கிளாஸ் சி class C implements A, B. ஓகேவா? போட்டாச்சா? இதுக்கு பிறகு A, B இதுக்கு உள்ள நம்ம இப்போ நம்ம இந்த ரெண்டு செக்ஷனையுமே நம்ம கால் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்ணலாம்? அகெயின் பப்ளிக் void show A, அதே போல் show B. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற ரெண்டுத்தையுமே நம்ம அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ஒரு பேரண்ட் கிளாஸில் ரெண்டு பேரண்ட் கிளாஸை வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னது? இப்போ நமக்கு மீதி இருக்கிற லாஸ்ட் வந்து ஹைப்ரிட். இந்த ஹைப்ரிடை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, இந்த ஏ மென்ஷன் ஆகி பி அண்ட் சிக்கு போகுதா, இங்கே டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட்டை ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ரெண்டுத்தையுமே நம்ம டி எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதுதான் ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ தான் நம்ம எக்ஸ்டெண்ட் அந்த கண்டென்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏ வந்து பியும் சி கூடயும் போகணும், அப்படி தானே? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இன்டர்ஃபேஸ் பி எக்ஸ்டென்ஸ்
எக்ஸ்டென்ஸ் ஏ. அதே போல் இன்டர்ஃபேஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஓகேவா? இப்போ நமக்கு இது இது நம்ம முடிச்சிட்டோமா? இதுக்கு பிறகு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவேன். கிளாஸ் டி இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னது? பி அண்ட் சி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கிருந்து இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் எடுத்துட்டேன் நான். ஓகேவா? ஸோ இதுதான் ஹைப்ரிடை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதன் வழியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுதான் இதுதான் நம்மளுடைய சிங்கிள். இன்ஹெரிட்டன்ஸ்லேயே நமக்கு இருக்கிறது ரொம்ப சிம்பிளானது இதுதான். இதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு பிறகு இருக்கிறது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. அதுக்கு பிறகு இருக்கிறது வந்து அதுக்கு பிறகு ஹைராரிக்கி இன்ஹெரிட்டன்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு விதத்தை குறிக்குது. நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம்? இன்டர்ஃபேஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இன்டர்ஃபேஸ் நிறைய இன்டர்ஃபேஸ் இருந்தால் இதுக்கு உள்ள நடக்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸும் இன்னொரு இன்டர்ஃபேஸும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, ஓகேவா? ஒரு இன்டர்ஃபேஸும் இன்னொரு இன்டர்ஃபேஸும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுறவங்களோட பேர் என்னது? எக்ஸ்டெண்ட். ஓகேவா? இது ஒரு கிளாஸ் வந்து இதை எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னது? இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஃபைனா? ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கக்கூடிய வேரியன்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருக்கிறது சிங்கிள், மல்டி லெவல், ஹைராரிக்கி அண்ட் மல்டிபிள் அண்ட் ஹைப்ரிட். நாலெண்ணம் நமக்கு இருக்கு. ஓகேவா? அதை இப்படி தான் பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் விதிமுறைகளும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃபைன், ரைட்?